கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் புருஷோத்தமன் தனது மகளை மருத்துவம் படிக்க வைக்க விரும்பியுள்ளார். இந்நிலையில் புருஷோத்தமனுக்கு பழக்கமான சென்னை தியாகராய நகரை சேர்ந்த சபரியும் அவரது மனைவி விலாசினியும் சென்னையில் உள்ள பிரபல மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி 60 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளனர். விலாசினி FM ரேடியோவில் வர்ணனையாளராகவும் சில தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளினியாகவும் பணியாற்றியதால் அவர்களை நம்பிய புருஷோத்தமன் 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். ஆனால் 6 மாதங்கள் கடந்தும் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தராத சபரி விலாசினி தம்பதி 20 லட்சம் ரூபாயை திருப்பித் தந்துள்ளனர். மீதி பணத்தை பின்னர் தருவதாக கூறி அதற்கு காசோலை அளித்துள்ளனர். இந்த காசோலை பணம் இல்லாமல் திரும்பிவிட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த புருஷோத்தமன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சபரியை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்த மோசடியில் சபரியின் மனைவியும் ரேடியோ வர்ணனையாளருமான விலாசினிக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதால் அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.